நம்மளோட மாப்பில் இந்த இடத்துல வந்து ஸ்க்ரூ மாதிரி நெட் இருக்கும். அதை வந்து கனெக்ட் பண்ணுறது அது நிறைய வீட்டில் உடஞ்சிருக்கும். நம்ம என்ன தூக்கி போட்டுரும். நான் ஒரு எளிமையான சின்ன விஷயம் செஞ்சுருக்கேன். அது மூலமாக நம்ம இந்த மாப்பை சரி செஞ்சிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு மூடி ஒன்று எடுத்துக்கேன், அது ஓட்டை போட்டிருக்கேன் நடுவில். ரெண்டாவது ஒரு வாஷர். மூணாவது ஒரு நெட்டு. இது தவிர ஒரு போல்ட் ஒன்று தேவைப்படும் உங்களுக்கு. இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு டியூப் ஒன்று எடுத்திருக்கேன். அதுவும் இல்லாமல் ஒரு வாட்டர் கண்ணை மூடியை ஒன்று அறுத்து எடுத்திருக்கேன். இந்த நெட்டு டைட் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்பேனர், அதை திருவத்துக்கு ஒரு சின்ன ஆண்டில் மாதிரி ஒன்று எடுத்திருக்கேன். அதுவும் இல்லாமல் இந்த இதுவில் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு எம்சியில் வாங்கி போல்ட்டை நடுவில் உள்ளே வச்சு நான் வந்து எம்சில் போட்டு நல்லா டைட்டாக ஒட்டி வச்சுருக்கேன். இது வந்து ஒட்டினதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் காஞ்சது அப்புறம் தான் நல்லா ஸ்ட்ராங்காகும். நான் இது பண்ணி பாருங்கள், ஒன்றும் இதுவும் ஆகலை பாருங்கள். இந்த மாதிரி ஒட்டி வச்சதுக்கப்புறம் இந்த மூடியை எடுத்து நான் இப்போ போட்டுக்கிறேன். நான் போட்டுக்கிற மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க மூடியை. மூடியை போட்டதுக்கப்புறம் ஒரு வாஷர் எடுத்து நான் மாட்டிக்கிறேன். வாஷரை மாட்டினதுக்கப்புறம் இந்த போல்டு எடுத்து நம்ம டைட் வச்சுப்போம், ஃபுல் டைட் வச்சுப்போம். நம்ம கையால் ஃபுல் டைட் வைக்க முடியாது. அதனால தான் அந்த சின்ன ஸ்பேனர் ஒன்று. இது மேக்ஸிமம் நிறைய வண்டியில் கொடுத்துருப்பாங்க இந்த ஸ்பேனர். அவங்கக்கிட்டே இந்த இதில் இருக்கும். இதை போட்டு நம்ம ஃபுல் டைட் வச்சுப்போம். அந்த சின்ன ஹேண்டில் போட்டு டைட் வச்சுக்கணும். டைட் வச்சுக்கிறேன். டைட் வச்சதுக்கப்புறம் இந்த எடுத்துரு ஃபுல் டைட் வச்சுக்கினேன். டைட் வச்சதுக்கப்புறம் இதோட வேலை முடிஞ்சிச்சு. இதை தூக்கி ஓரமாக வச்சுப்போம். நம்ம ரெடி பண்ண பொருள் இப்படி தான் இருக்கும். இது நான் எப்படி செட் பண்ணிக்கிறேன்றதை பாருங்கள். கீழே போல்டு வச்சு நான் எம்சில் போட்டு ஒட்டியிருக்கேன். அதுக்கு மேலே வாட்டர் கன், மேலே ஸ்க்ரூ, அதுக்கு மேலே அது வாஷர், அதுக்கு மேலே நெட்டு போட்டு இது பண்ணிட்டு தூக்கி ஓரமாக வச்சுட்டேன். இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு டியூப் எடுத்து சைக்கிள் டியூப் எடுத்து நான் சுற்றிட்டு கம் போட்டு ஒட்டிட்டு அதுக்கு மேலே ஒரு வாட்டர் கன்னை வந்து நான் உள்ளே வச்சு கேஸில் மைல்டாக தீயை வச்சு ஹீட் பண்ணியிருக்கேன். ஹீட் பண்ணும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இந்த இதில் சின்ன கேப் இருக்கணும். ஒரு 1 இன்ச்சில் கேப் இருக்கணும். எந்தளவுக்கு கேப் இருக்குன்றதை பார்த்துக்குங்க. அப்போ தான் அந்த போல்டு உள்ளே வந்து நிற்கும். இல்லைனா அவங்க நிற்காது. கேப் இருந்தால் மட்டும்தான். அதனால தான் இந்த கேப்பு. இது எப்படி நான் ஒட்டியிருக்கேன்னு பாருங்கள். மற்ற வீடியோலாம் காட்ட முடியல, நான் எடுக்கலை, சாரி, என்னை மன்னிச்சிடுங்க. ஒட்டிட்டதுக்கப்புறம் வாட்டர் கன்னில் நம்ம எப்படி மூடியை டைட் பண்ணுவோமோ அந்த மாதிரி நம்ம இதை டைட் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சதுங்க. நான் எப்படி டைட் பண்ணுறேன் பாருங்கள். டைட் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் நான் எடுத்து யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. அவங்க கொடுத்தத விட நம்ம பண்ணது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவ்வளோ சீக்கிரம் அந்த இடம் உடையாது. அவ்வளோ சீக்கிரம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும். நான் காலில் தட்டுறேன் பாருங்கள். அவ்வளோ சீக்கிரம் இதுவும் அவ்வளோ நல்லா ஆட்டி என்னால் அந்தளவுக்கு காட்ட முடியல. இருந்தாலும் நான் வந்து இது பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நம்ம தண்ணியில் நொட்டி நம்ம இது வந்து